ராஜயோகம் என்பது 100 கோடிக்கு அதிபதி, 1000 கோடிக்கு அதிபதி, அரசனாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு துறையில் முதன்வனாக இருக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே நேராக சொல்லிட்டேன். இசை சக்கரவர்த்தி ராஜயோகத்தை கொண்டவர். சுக்கிரனால் அவர் இசை அமைப்புள்ள சக்கரவர்த்தியாக இருக்கிறார். உண்மையிலேயே சக்கரவர்த்தி. சூரியனால் அவர் சக்கரவர்த்தியாக இருக்கிறார். ஒரு தொழில்துறை அமைப்புகளில் சக்கரவர்த்தி. இரும்பு தொழில், கனிம வள தொழில். சனி அங்கே ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். பூமிக்கு கீழே நோண்டக்கூடிய நிலக்கரி போன்ற அமைப்புகள், கனிம வளங்கள், கல், கிரஷர், இது போன்ற அமைப்புகளில் பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறார். அவர் சனி சுபத்துவமாகி சனியின் அமைப்பில் இருக்கிறார். ஆகவே ஒருவர் அரச யோகத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் ராஜயோகம் என்கின்ற உண்மையான ராஜயோகமாகிய அரசனோ அல்லது ஒரு துறையின் முதல்வனோ ஆக வேண்டுமெனில் அவருக்கு லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் என்பது சொல்லப்பட வேண்டாத தேவையில்லாத பதில். ஆக லக்னாதிபதி வலுத்து இந்த பாவகங்களில் எந்த அமைப்பு, இப்போ நான் வித்தியாசமாக சொல்கிறேன். கடக லக்னத்திற்கு சனி எப்படி ராஜயோகத்தை தருவார் அப்படிங்கிறத வேணால் வச்சுக்கலாம். நல்லதையே சொல்லி கொடுத்துருந்தா எப்படி, நல்லதையே சொல்லி கொடுத்துருந்தா அப்படி கெடுதல் படுற அமைப்புகள். உதாரணமாக துலா லக்னத்திற்கு நான் அடிக்கடி சனி எப்படி ராஜயோகம் தந்தார்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரரான என்னுடைய இளம் வயது நண்பருடைய ஜாதகத்தை தெளிவாக நிறைய இடங்களில் விளக்கி இருக்கிறேன். ஏன்னா இளம் வயதிலிருந்தே நான் அவர் சனியின் தொழில்களில் பிரகாசிப்பார், நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பார் அப்படின்றத என்னுடைய வயதில் ப்ரெடிக்ட் பண்ணி இன்றைக்கி அவர் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்.